ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எப்பொழுது மனுஷன் இந்த பாவத்தின் கனியை சாப்பிட்டுட்டானோ, ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನೇ ಪಾಪದ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದನು, ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட விடல. ದೇವರ ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் வந்து ஏமேன் அங்க ஒரு கெரூபை வைத்து விட்டார். ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಕೆರೂಬಿಯನ್ನು ಇಟ್ಟರು. ஒருவரும் கூட அந்த தோட்டத்துக்குள்ள வந்து அந்த பழத்தை தொடக்கூடாது என்பதற்காக. ಯಾರು ಕೂಡ ತೋಟದ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இந்த கனியை சாப்பிட்டவன் இந்த கனியை சாப்பிட கூடாது. ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದವನು ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದು. இந்த கனியை சாப்பிட்டவன் இந்த கனியை சாப்பிட கூடாது. ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದವನು ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದು. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ಹೇಳೋದು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டவன், ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನು ತಿಂದವನು நல்லது கெட்டது அறிவை உண்டாக்குற பழத்தை சாப்பிட கூடாது, செத்து போயிடுவான். ಆ ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದರ ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದು, ತಿಂದ್ರೆ ಸಾಯ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya. ಅದಕ್ಕಾக தான் ಆಂಡவர் என்ன செய்தார்? ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ರು? சாப்பிடாதேன்னு சொன்னாரு. ಅವನಿಗೆ ತಿನ್ನಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லல. ಆದ್ರೆ ದೇವರು ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏனென்றால் அந்த ஜீவ விருட்சமே உனக்குள்ள அவர் ஊதியிருந்தார். ಯಾಕಂದ್ರೆ ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನೇ ನಿನ್ನ ಒಳಗೆ ಅವರು ಊದಿದ್ರು. கனியை உனக்குள்ள ஆண்டவர் தந்திருந்தார். ಆ ಹಣ್ಣನ್ನು ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಈಗಾಗಲೇ ಕೊಟ್ಟಿದ್ರು. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ ஜீவ விருட்சத்தை சாப்பிடுகிறவன் ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನ ತಿನ್ನುವವನು சாகவே மாட்டான். ಅವನು ಸಾಯುವುದೇ ಇಲ್ಲ. அவன் ஒருவேளை அந்த கனியை சாப்பிட்டுட்டால், அந்த நல்லது கெட்டதின் அறிவை தருகிற அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டுட்டால், ಆ ಒಳ್ಳೆಯದ ಕೆಟ್ಟದರ ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದ್ರೆ அவன் வந்து மரணத்தை அடைவான். ಅವನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾನೆ. ஹalleluya. என்ன இந்த ரெண்டு மரங்களுடைய வித்தியாசம்? ಏನು ಎರಡು ಮರಗಳಿಗಿರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ? ವೃಕ್ಷத்தை சாப்பிடுகிறவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನ ತಿನ್ನುವವನು ಜೀವಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. நல்லது கெட்டதின் அறிவின் மரத்திலிருந்து கனியை சாப்பிடுகிறவன் ஒவ்வொரு நிமிடமும் செத்து கொண்டிருப்பான். ಆ ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಹಣ್ಣನ್ನ ತಿಂದ್ರೆ ಪ್ರತಿ ಕ್ಷಣ ಅವನು ಸಾಯ್ತಾ ಇರ್ತಾನೆ. நான் சொல்லுகிறது நல்ல கவனிங்க. ಹೇಳೋದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹalleluya ஹalleluya. ஆமென். தேவனுடைய வார்த்தையில் பிறந்தவர்கள், ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವವರು, தேவனுடைய வார்த்தையினாலேயே வாழுகிறவர்கள், ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಜೀವಿಸುವವರು, அவர்கள் ஜீவ விருட்சத்தை சாப்பிடுகிறவர்கள். ಅವರು ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನು ತಿನ್ನುವವರು. மரணம் ஜீவனா மாறும். ನಿಮ್ಮ ಮರಣ ಜೀವವಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. உங்களுடைய பிரச்சனைகள் அற்புதமா மாறும். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಅದ್ಭುತವಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ಹೌದಾ ಇಲ್ಲವೇ ಹೇಳಿ. ஆமென். பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ಸೈತಾನನ ಎಲ್ಲ ಯೋಜನೆಗಳದು ಮುರಿದು ಹೋಗ್ತದೆ. ஆமென். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ ಎಲ್ಲ ಆಯುಧಗಳು ಕೂಡ ನಿಷ್ಕ್ರಿಯ ಆಗ್ತದೆ. ಅವಮಾನಗಳು ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾറുம். ನಿಮ್ಮ ಅವಮಾನಗಳು ಮಹಿಮೆಯಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. ದುಃಖಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಸಂತೋಷ வரும். ನಿಮ್ಮ ದುಃಖಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಸಂತೋಷ ಬರ್ತದೆ. ಕರ್ತರುடைய வார்த்தைக்குள்ள நீங்க நிற்கிறீங்க. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನಿಂತಿದ್ದೀರಾ. உங்களுடைய ஆலோசனை நல்லது கெட்டதின் அறிவு என்றால் என்ன? அது ஆலோசனையின்படி வாழ்ந்தால். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ, ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ಅರಿವು ಅಂದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ. ஆமென். உங்களுடைய சிந்தையின்படி நீங்கள் வாழ போனால், ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಲು ಹೋದ್ರೆ நேரமும் கூட துக்கமே, ಪ್ರತಿ ಕ್ಷಣವೂ ಕೂಡ ದುಃಖ, ஒவ்வொரு நேரமும் கூட வேதனை, ಪ್ರತಿ ನಿಮಿಷ ಕೂಡ ವೇದನೆ. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, மனுஷனுடைய ஆலோசனையிலே என்ன இருக்கிறது என்றதை அறிந்து பேசினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದವರು ಮಾತನಾಡಿದರು. எங்களுடைய ஆலோசனை ஸ்திரமான ஆலோசனை அல்ல. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳದು ಸ್ಥಿರವಾದ ಆಲೋಚನೆ ಅಲ್ಲ. சரிதானே? ನಾನು ಹೇಳೋದು ಸರಿತಾನೆ. எங்களுடைய தீர்மானங்கள் ஸ்திரமாய் இருப்பதில்லை. ನಮ್ಮ ತೀರ್ಮಾನಗಳು ಸ್ಥಿರವಾಗಿರೋದಿಲ್ಲ. சரியாக எதுவுமே புரிவதில்லை. ಸರಿಯಾಗಿ ಯಾವುದು ಕೂಡ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. நமக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அது கெட்டது என்றதை நாங்கள் அறிகிறதில்லை. ನಮಗೆ ಏನು ಒಳ್ಳೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೋ ಅದು ಕೆಟ್ಟದೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லா விஷயத்திலும் குழம்பி கிடக்கிறோம். ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ಕೂಡ ಗಲಿಬಿಲಿಗೊಂಡಿದ್ದೇವೆ. அதனாலதான் எங்களுடைய வாழ்க்கை உயிரோடு கூட இருந்தாலும் செத்தபடி தான் இருப்போம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಜೀವಂತವಾಗಿದ್ರೂ ಕೂಡ ಸತ್ತಂತೆ ಇದ್ದೇವೆ. ಅದಕ್ಕಾಗಿ தான் ವೇದಂ சொல்லுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, செத்து போவாய் ನೀ என்று சொன்னார். ದೇವರು ನೀನು ಸತ್ತೋಗ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಆದಾಮ್ செத்து போகலையே, ಅದು சாப்பிட்ட பிறகு. ಆದ್ರೆ ತಿಂದ ನಂತರ ಆದಾಮನು ಸತ್ತು ಹೋಗ್ಲಿಲ್ವಲ್ಲ. வந்து மரத்தின் கீழே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாருல. ಆದಾಮನು ಮರದ ಹಿಂದೆ ಔಸ್ಕೊಂಡಿದ್ನಲ್ಲ. எனக்கு பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, சொன்னது பொய்ಯಲ್ಲ. ದೇವರು ಹೇಳಿದ್ದು ಸುಳ್ಳಲ್ಲ. ಅನುಕ್ಷಣமும் ನೀ வந்து செத்து கொண்டிருப்பாய். ಪ್ರತಿ ಕ್ಷಣವೂ ನೀನು ಸಾಯ್ತಾ ಇರ್ತೀಯ. ಆಲೋಚನೆயின்படி ನೀ வாழ்ந்த என்றால், ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ ನೀನು ಬದುಕಿದ್ರೆ, ಬಲத்தினால உன்னுடைய சுயத்தினால நீ வாழ்வதானால், ನಿನ್ನ ಬಲದಿಂದ ನಿನ್ನ ಯೋಚನೆಯಿಂದ ಜೀವಿಸೋದಾದ್ರೆ ஒரு நிமிடமும் கூட மரணமே. ಪ್ರತಿ ನಿಮಿಷವೂ ಕೂಡ ಮರಣ. எதுவுமே நல்லது வராது. ಯಾವುದು ಕೂಡ ಒಳ್ಳೆದು ಬರಲ್ಲ. ಆಲೋಚನೆயில ஒன்று ஏதாவது நல்லது வந்து அதுக்கு அடுத்து ஒரு 10 ಕೆಟ್ಟದು ಮುನ್ನ ಒಂದು ನಿಕ್ಕೋ. ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಒಳ್ಳೆದು ಬಂದ್ರೆ ಅದಾದ ನಂತರ 10 ಕೆಟ್ಟದು ಬಂದಿರುತ್ತೆ. ಅದರಿಂದ வெளியே வரணும் என்று நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் கூட உங்களால வர முடியாது. ಅದರಿಂದ ಎಷ್ಟು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ನಿಮ್ಮಿಂದ ಆಗಲ್ಲ. ஏன் ஆண்டவர் வந்து அந்த ஒரு ஜீவ விருட்சத்தை அவனிலிருந்து தூரமாக்கிட்டார் இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு? ಯಾಕೆ ಆ ಜೀವವೃಕ್ಷವನ್ನು ಅವನಿಂದ ದೂರ ಮಾಡಿದ್ರು ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದ ನಂತರ? ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ அந்த கனியை அவன் சாப்பிட்டுட்டான்.
ಆ ಒಂದು ಹಣ್ಣನ್ನ ತಿಂದ್ಬಿಟ್ರೆ நிரந்தரத்துக்கும் அவன் செத்துக்கொண்டே இருப்பான். தினமா ಆತನು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರತಿದಿನವೂ ಕೂಡ ಸಾಯ್ತಾ ಇರ್ತಾನೆ. தினமும் கவலையிலேயே வாழி நரகத்தை அவன் உயிரோடு இருந்து அனுபவிப்பான். ಪ್ರತಿದಿನವೂ ಕೂಡ ಚಿಂತೆಯಲ್ಲೇ ಚಿಂತಿಸಿ ಅವನು ನರಕವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. பிரியமான தேவ பிள்ளை, ನನಗೆ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார். ಈ ದಿನ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நமக்குள்ள இருக்கிறது, ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವಂತದ್ದು ஜீவ விருட்சம். ಅದು ಜೀವ ವೃಕ್ಷ. எங்களுக்குள்ள இருக்கிறது, ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವಂತದ್ದು உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறது. ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿರುವಂತದ್ದು. எனக்குள்ள இருக்கிறது, ನನ್ನೊಳಗಡೆ ಇರುವಂತದ್ದು ஆயிரங்களை வாழ வைக்கிறதுங்க. ಅದು ಸಾವಿರಾರು ಜನರನ್ನು எனக்குள்ள இருக்கிறது, ನನ್ನೊಳಗಡೆ ಇರುವಂತದ್ದು நான் காண்கிற சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. ನಾನು ನೋಡುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಕೂಡ ಉಂಟು ಮಾಡಿದಂತದ್ದು. அப்படி இருக்கிறது உள்ள இருக்கும்போது ಆ ರೀತಿಯಾದಂತದ್ದು ಒಳಗಡೆ எங்களுடைய சிந்தனை படி வாழுகிறதை நிறுத்துவோம். ನಮ್ಮ ಚಿಂತನೆಯ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸುವ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். ದೇವರು ಸಮುವೇಲನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, சாமுவேல் உன்னுடைய ஆலோசனைக்கும் என்னுடைய ஆலோசனைக்கும், ನಿನ್ನ ಆಲೋಚನೆಗೂ ನನ್ನ ಆಲೋಚನೆಗೂ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயர்வோ, ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಎಷ್ಟು ಅಂತರವೋ அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ಅಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. எத்தனை பேர் இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியும்? ಈ ದಿನ ಎಷ್ಟು ಜನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நாங்க எதெல்லாம் தீர்மானிக்கிறோம், ನಾವು ಏನೇನೋ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ, எதெல்லாம் செய்ய முயற்சிக்கிறோம், ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೇವೆ. ಆದ್ರೆ என்ன நினைச்சாலும், ಏನೇನ್ ಅನಿಸಿದ್ರು, அது தேவனுடைய கரம் இல்லாம அது எல்லாமே வேண்டானதுதான். ದೇವರ ಹಸ್ತ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ವ್ಯರ್ಥ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய ஏதாவது ஃபூலிஷ்னஸ், ஏதாவது ஆண்டவர் அறிவில்லாம ஏதாவது பண்றாருனாலும் கூட அது மனுஷனுடைய ஞானத்தை விட மேலானதா. ದೇವರು ಪ್ರಜ್ಞೆ ಇಲ್ಲದೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ಮನುಷ್ಯನ ಜ್ಞಾನಕ್ಕಿಂತ ಉನ್ನತವಾದದ್ದು. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ஞானம் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಜ್ಞಾನ ಎಷ್ಟಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? அவருடைய கரம் எப்படி வேலை செய்ய யோசனை பண்ணுங்க. ದೇವರ ಹಸ್ತ ಹೇಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. நாங்க வச்சிட்டு இருக்கிறது ನಾವು ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವಂತದ್ದು வார்த்தை மட்டுமல்ல, ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, வார்த்தையானவரையே எங்களுக்குள்ள வச்சிருக்கிறோம். ಆ ವಾಕ್ಯನಾದ ಆತನೇ ನಮ್ಮೊಳಗಡೆ வார்த்தையானவரையே வச்சிருக்கிறோம். ಆ ವಾಕ್ಯನಾದ ಆತನೇ ನಮ್ಮೊಳಗಡೆ. ஆலோசனை ಮೇಲೆ ನಂಬಿಡಾದபடி, ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಮೇಲೆ ನಾವು ಆತ್ಕೊಳ್ಳದಂತೆ அவர் மேலேயே நாங்கள் நம்பிக்கை வைப்போம். ಆತನ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡೋಣ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.